இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 98, 99, 100, 101, 2, 3, 4 ஒரு மாசம் எபிசோடு ஒரு வாரத்துக்கான எபிசோடுங்க. லாஸ்டா ஒரு சாட்டர்டே எபிசோட் சாண்ட்ரா எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எபிசோட்ல உங்களை எல்லாம் விட்டுட்டு போனது. அதுக்கப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் வரல. போன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள வந்தாங்க, அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. அதனால சரி ஒரேடியா ஃபைனலுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு பார்த்தா ஃபைனலுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து வின்னர் யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாரம் மிஸ் பண்ணதெல்லாம் பேசிடுவோமே. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்கன்னு. ஒரு வழியா இந்த சீசன் தாங்க ஒரு அளவுக்கு 100வது நாள் வரைக்கும் வந்திருக்கோம். இல்லைன்னா 30வது நாள் 40வது நாளே ஓடிடுவோம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டா கடன்னு சொல்றேன்னா, நான் கதை சொல்றதை கேட்டு இவங்களும் பாவம் ஒரு வாரமா பார்க்கல. சண்டே எபிசோட்ல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு குறும்படம் போட்டு காட்டுறாரு. டானா வினோத் பெட்டி எடுத்துட்டு போனதுல இவங்க பாரு சிரிச்சாங்க, அவர் கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா சபரி அப்படிங்கிற மாதிரி ஒரு குறும்படத்தை போட்டு காட்டிட்டு, அதான் அந்த சீசனோட கடைசி குறும்படம் அப்படின்னு அதை போட்டு காட்டுறாரு. ஆக்சுவலி அதெல்லாம் தேவையில்லாதது. இப்ப ஃபைனலிஸ்டுக்கும் இதுக்கும் என்ன ப்ரூவ் பண்ண வர்றீங்க தெரியல. போட்டு காட்டிட்டு வியானாவையும் அப்சராவையும் ரம்யாவையும் பிரவீனையும் வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்டுட்டு நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, அவங்க அப்படி சிரிக்கலாம் இல்லை, ஒருத்தங்க என்னதான் மைண்ட்ல வச்சிருக்காங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லைன்னா அவங்க ஒண்ணு செய்யும் போது உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? உங்களோட இன்ட்யூஷன்ஸ் உங்களோட கற்பனை எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, ப்ரூஃப் இல்லாம எதையும் பேசாதீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ராவை எவிக்ட் பண்றாங்க. இதுல என்ன சாண்ட்ரா ஒரு விஷயம் பண்ணிச்சு அப்படின்னா, வெளியே போயிட்டு அந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்ப அந்த போட்டோ ஃப்ரேம் வந்து திவ்யா கையில இருக்கு. அப்ப திவ்யா வந்து அதை கொடுத்துட்டு இப்படி கட்டி பிடிப்பாங்கல்ல, அப்ப அதை கையில கொடுத்துட்டு இப்படி கட்டி பிடிக்க போகும்போது கட்டி பிடிக்க வாங்கல அவாய்ட் பண்றாங்களா? அப்ப அது திவ்யாக்கு எப்படி இருக்கும்? திவ்யா தான் எனக்கு பண்ணி அந்த போட்டோ ஃப்ரேம் இப்படி தூக்கி எறிஞ்சிருக்கணும் பிடிச்சிக்க அப்படின்னு. இது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் மூஞ்சி ஒரு மாதிரியா போச்சு. எல்லாரும் திவ்யாவை போயிட்டு எனக்கு அப்படின்ட்டு அது எவ்வளவு ஒரு இது பண்ற வேலை என்ன தப்ப நீங்க பண்ணி போட்டு தண்டனை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறீங்கல்ல, அது எப்படி இருக்கும்? இது திவ்யாவுக்கு இப்ப ஒரு மாதிரி, எல்லாருக்குமே ஒரு மாதிரி. எல்லாரையும் கட்டி பிடிச்சி போயிட்டு வரேன்னு சொல்றது இவங்க ஃபுல்லா திவ்யாவை இக்னோர் பண்ணிட்டு சும்மா கடமைக்கு ஓகே அப்படின்ட்டு வெளியே போயிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க உனக்கு பண்ணது எனக்கு கொஞ்சம் ஒரு ஆக்வர்டா இருந்தது, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. சரி விடு பரவாயில்ல. வெளியே போய் டிவியில பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சபரி நீ அண்ணன் மாதிரி உன்னை நான் தப்பா நினைச்சிருந்தேன், ஆனா நீ ரொம்ப நல்ல மனுஷன் எல்லார்ட்டையும் பேசும்போது திவ்யா என்னன்னா இவங்க மூஞ்சி அப்படி வச்சுக்காத திவ்யா, நான் வெளியே வந்துதான் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் அப்படி இப்படின்னு பாசமா பேசுறாங்க. அவ போனதுக்கு அப்புறம் திவ்யா டிவி முன்னாடி வந்திருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க சாண்ட்ரா நீ இப்ப வெளியே போய் இந்த எபிசோட பாக்குறியா இல்லையான்னு எனக்கு தெரியல, பார்த்தா பரவாயில்ல பாத்துக்கன்னு சொல்ற. உள்ள கட்டி பிடிக்க வந்தா விரசுற, வெளியே போன உடனே இப்படி மாறுற, நீ யாரு? எனக்கு இன்னொருத்தங்க இப்போ உங்ககிட்ட நான் எவ்வளவு இதா பழகுனேன். யூஸ்வலா நான் யாரையும் பழக மாட்டேன், ஏன்னா பல பேரை நம்பி ஏமாந்துருக்கேன். உன்னை ஒரு அக்கா ஸ்தானத்துல வச்சு நான் பழகும் போது நான் என்ன தப்பு செஞ்சேன்னே சொல்லாம என் கூட சண்டையை போட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டு போற. நீ எப்படி தெரியுமா பண்ற? என்ன மாதிரி இருக்கிற ஆக்களுக்கு இனி யாரையும் நம்பாதங்கிற மாதிரி, ஆக்களை பார்த்தாலே பயப்படு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த மைண்ட்ல செஞ்சு திணிச்சிட்டு போற. அது எனக்கு நிலை நீ யாருக்கும் பண்ணாத அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தா 99வது நாள். 99வது நாள் மறுபடியும் மண்டே. இந்த வாரம் முழுக்கங்க இந்த திவாகர் இருக்கானே, ஐயோ சொல்லக்கூடாது. காஜி கப்புள்ஸ்ன்னு நம்ம பார்வதியும் கமுருதினையும் சொல்றோம்ல, இவன் காஜி சிங்கிள். நாய் அலையுது. பொண்ணு 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 பொண்ணுன்னு அலையுது. வெளியே போனா எந்த பொண்ணும் சீண்டாது. உள்ளேயே யாராவது ஒரு பொண்ணை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆயிடும். எல்லாரும் அவனை அண்ணான்னு கூப்பிடுறாங்க. இப்ப வியானா வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிடுது. அதை காதுல கேட்டுட்டு வியானா குட்டிங்கிறான். ஒரு தங்கச்சிய குட்டின்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவன் சொல்ற வியானா குட்டிக்கு அர்த்தம் வேற. வியானா குட்டி வா நம்ம ஓடி போயிடுவோம், உன் கூட எதுக்குடா ஓடணும்? வியானா குட்டிங்கிறான். வியானா கொஞ்சம் முறைச்சி பார்த்தா இந்த பக்கம் திவ்யா குட்டிங்கிறான். திவ்யாவை முறைச்சி பார்த்தா அரோரா குட்டிங்கிறான். இவன் இருக்கானே, எனக்கு இந்த வாரம் முழுக்க இந்த ஆளை பார்க்கும்போது பயமா இருந்தது. இவன் கூட எப்படி இத்தனை பேர் இருக்காங்க, ஆம்பளைங்க முத கூட எப்படி சேஃபா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போய்
நம்மளே சொல்லியிருக்கோம்ல இந்த வினோத்தெல்லாம் வந்து அவரை கொஞ்சம் வாண்டடா கலாய்க்கிற மாதிரி இருக்கு. இப்ப என்ன தோணுதா இந்த மாதிரி ஆளை இப்படிதாங்க கலாய்க்கணும், இவனையெல்லாம் நடமாடே விடக்கூடாதுங்கிற மாதிரி கிரீப்பியா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு. அன்னைக்கு நைட் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இந்த ரூம்ல படுப்போம், பாய்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல படுக்கட்டும்னு சொல்லும்போது பார்த்தா அந்த ரூம்ல திவாகர் படுத்திருக்காரு. டேய் திவாகர், இப்ப அவன் உள்ள போயிட்டு வந்ததுல யாரும் அவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணா அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் விக்ரம் எல்லாம் வந்து டேய் பேசாமறா, என்னடா சொன்னா கேட்க மாட்டியா, டேய் சபரி எல்லாம் அண்ணன் உன் அண்ணன்னு கூப்பிட்ட மரியாதைக்காக ஸ்டார்டிங்ல சொன்னாரு. இப்ப வந்து டேய் கம்புறா பயமுறா அப்படிங்கிறதும். நம்ம திவ்யாலாம் வந்து மரியாதையே இல்லை, அவர் கொடுத்தா இல்ல அவங்க கொடுக்கறதுக்கு. வாட்டர் மிலன் ஸ்டார்னாங்க, 50வது நாள் வாட்டர் மிலன்னாங்க. இப்ப வெளியே போயிட்டு வந்தோடனே வாட்டர் அவ்வளவுதான் மரியாதை சுருக்கியாங்க. அதான் இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், இங்கு நல்ல மீன்கள் இங்கு விற்கப்படும் அப்படின்னு தேய்ச்சி வந்த மாதிரி சுருக்கி இப்ப எப்படி கூப்பிடுறாங்கன்னா வாட்டரு உனக்கு அவ்வளவுதான் பேசாம இருக்கேன்னா. இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா பேசவே மாட்டாங்க, ஏய் அப்படி சைகையில தான் பேசணும் இந்த நாய்கிட்ட. அதுல அந்த பெட்ரூமுக்குள்ள யாரு படுக்கிறது படுக்க கூடாது அப்படிங்கறதுல ஒரு சண்டை. சரி நான் அந்த ரூம்ல போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த ரூம்ல வந்து படுத்து அதுல ஒரு பிரச்சனை வந்து அதுல நீ ரொம்ப பேசுற திவ்யா, நீ வார்த்தையெல்லாம் விடாத திவ்யா அப்படின்னு அவரு தெரியல சொக்கா போடாமலே சுத்துறா அந்த வீட்டுக்கு. சொக்கா போடாம மைக்க மட்டும் மாட்டிக்கிட்டு அதான் மாட்டிக்கிட்டு வந்து சண்டை போடுறது எல்லாரும். திவ்யா ஏதோ பேசுதுன்னு இவர் ஏதோ பேசினார். அப்ப திவ்யா சொல்றது டேய் மைக்க போட்டு பேசுற அப்படின்னு பேசிட்டு வந்து திவாகர் பிக் பாஸ் உங்க மைக்க சரியா மாட்டுங்க. பார்த்தா மைக் முதுகுல யோ சண்டை போடியா, மைக்க திருப்பி இந்த பக்கம் போடுன்னு கலட்டி போட்டுட்டு அப்புறம் தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் சொல்றாரு என்ன சபரி இதெல்லாம் என்ன சபரி நியாயம், ஒரு மனுஷன் தூங்கும் போது டீசென்சி இல்லாம திவ்யா வந்து சண்டைக்கு இழுத்துட்டு இப்ப என்ன பேசுது. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் கண்டெஸ்டன்ட் தெரியுமா, இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் கண்டெஸ்டன்ட், இந்த சீசன் முழுக்க வைரல் கண்டென்ட் கொடுத்த கண்டெஸ்டன்ட். எனக்கு தேவையா இது, இந்த அசிங்கம் எல்லாம் தேவையில்ல, போ வெளியே போ. எதுக்கு உள்ள இருக்க முத உள்ள வந்தா பெரிய இதா ஏன்டா டேய், போன சீசன்ல எல்லாம் ஜிபி முத்து முதல்ல உள்ள வந்தாரு, அத சொல்லலாம் அவரை கூட சொல்லலாம் ஒரு அளவுக்கு என்டர்டெயின் பண்ணாரு அப்படின்னு. கமல் சார் என்டர்டெயின் பண்ணாரு இருந்தாரு. இவர் வந்து நான் அந்த வீட்டுக்குள்ள முத வந்த ஆளு, வந்து வைரல் கண்டென்ட் கொடுத்து ப்ரோமோல எல்லாம் வந்த ஆளு, எனக்கு இது தேவையான ப்ரோமோல வந்தா உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடணுமா போவியா அந்த பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் லேட்டா பிரஜனும் கலையும் உள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் அவங்க வந்து எல்லாம் பேசி போனதுக்கு அப்புறம் பார்த்தா துஷாரும் அமித்தும் உள்ள வர்றாங்க. அப்பா ஒவ்வொரு முறை பாட்டு போட்டு கதவு திறக்கும் போதும் நம்ம அரோரா யாரு சார் யாரம்மா எதிர்பார்க்கிற துஷாரு வருவாரு. பார்த்தா துஷார் உள்ள வர்றாரு. உள்ள வந்து எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாரு. இவன் வந்து அப்ப விக்ரமும் சபரியும் பக்கத்து அவ நடுவுல வச்சு இவங்க பக்கத்துல நின்னுட்டு இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம், அந்த கூத்தன்னைக்கு பார்த்துதான் ஆகணும். விக்ரமுக்கெல்லாம் அவர் ஒருத்தரா கட்டி பிடிக்க இவட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்க அவருக்கு சிரிப்பு வருது. ஐயோ அப்படின்ட்டு சபரி துஷார் யாரையும் மிஸ் பண்றியா, யாரையும் மிஸ் பண்ணலையா, இங்கே பாரு அப்படின்னோடனே எங்க எனக்கு யாரையும் கண்ணுக்கு தெரியலன்னு இவ அப்படியே நிக்கிறா. அப்புறம் கட்டி பிடிச்சி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அமித் உள்ள வந்துட்டாரா. அப்புறம் அமித் உட்காந்து விக்ரம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு வெளியே போய் ஒரே அசிங்கமா போச்சு. ஏன் என்னாச்சா, இந்த சாண்ட்ரா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், என்னைய பத்தி என்ன பேசியிருக்கா, எனக்கு அப்படியே ரொம்ப கேவலமா இருக்கு. என்னன்னா அவன் சொல்றா இந்த ஒரு வாரமா அவனை ஏதோ வீட்டை மிஸ் பண்றான், பிரஜனை மிஸ் பண்றான், குழந்தைங்களை மிஸ் பண்றான்னு சொல்லிதான் நான் அவ கூட போய் பேசிட்டு இருந்தேன். நீங்க எல்லாம் அவருக்கு எதிரா இருந்தீங்களா, வெளியே போய் நான் அவகிட்ட ஒரு மோரல் சப்போர்ட்டா இருந்தேன். அவ சொல்றா பீன் பேக்கை தூக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்தா வந்துடுவேன், வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவ சொல்றாரு எனக்கு அப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா, என் பொண்டாட்டி அதை போட்டு காட்டும் போது எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி அவங்க அப்பயும் சொல்லிதான் அவ ரொம்ப வீக்கா இருக்காளேன்னு நான் ஒரு ஒரு சப்போர்ட்டுக்கு போய் இருந்த என்னைய நொய்யின்ட்டாள் ஐயா. நானா அவர் சொல்றாரு அவ ஒரு இடத்துல உட்காந்தா நான் அவ இருக்கிறத பார்த்துட்டு பீன் பேக்கை தூக்கிட்டு இப்படியே வருவேன், வந்து பக்கத்துல போட்டு உட்காந்து நொய்யின்னு
எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா விக்ரம்? இல்ல அவங்க எல்லாரையும் கிட்ட வந்தாலே இல்ல போ எனக்கு பேச இயலாதுன்னு சொல்ற மாதிரி அவரை அனுப்பியிருக்கலாம். அப்ப இவர் சொல்றாரு அவர் ஃபோர்ஸ் பண்ணி போ இது பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் பிரஜன் திவ்யா ஒரு பக்கம் கூட்டு போய் அந்த பக்கம் திவ்யா இங்க வா உனக்கும் சாண்ட்ராக்கு என்ன பிரச்சனை? இப்ப சாண்ட்ரா ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்குள்ள இவர் அந்த வைஃப் மேல இருக்கிற பேரை கிளியர் பண்ணணுமா இவர் என்ன பிரச்சனை? அப்ப இவ எக்ஸ்பிளைன் பண்ற நீ எலிமினேட் ஆகி போனியா அன்னைக்கு போய் ட்ரெஸ் அடிக்கிட்டு இருந்தோமா இந்த ட்ரெஸ் அடிக்கி தரவான்னு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டதுக்கும் பொண்டாட்டி கத்துனாலே ஒரு கத்து அதுல இருந்து என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற அங்க போறேன் இங்க வர்றேன் அங்க போறேன். ஏ பிரஜன் நீங்க வெளியே அதெல்லாம் பாக்கல ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல சூப்பர் அதோட முடியுது. அப்புறம் 100வது எபிசோடு 100th டே பார்த்தா ஆதிரை எஃப்ஜே என்ட்ரி. எஃப்ஜே பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த எபிசோட்ல பார்த்தா தலை ரூம் பெட்ரூம்ல வந்து அரோரா இந்த பக்கம் துஷார் அந்த பக்கம் எதையோ ஒளிச்சு வச்சிருக்கா. உனக்கு ஒன்று காட்டுவேன் காட்டு நீ ஒரு மாதிரி என்னை பார்க்க கூடாது சரியா எனக்கு வெக்கமா இருக்கு. ஃபேமிலி சொன்னாங்களேம்மா அப்படின்னு சாரிக்குள்ள இருந்து ஒளிச்சிருந்து எடுக்கிறாங்கன்னா ஒரு வட்டமா அந்த கப் ஹோல்டர் மாதிரி ஏதோ அந்த ஹீட்டு போகாம இருந்தது வச்சிருப்பாங்களே அது மாதிரி ஒண்ணுல வந்து சின்ன ஒரு பெண் எடுத்து வரி வரி வரியா வரி வரி வரியா வரி வரி வரியா எழுதி இருக்கு. துஷார் அதை அப்படி படிச்சுட்டு இருக்காரு. நம்ம கேமராமேன் அப்படின்னு ஜூம் போறாரா பாதிக்கு மேல மங்களாதான் தெரியுது இப்படி இருக்கிறதுனால. பார்த்தாலும் எழுதி இருக்கு டியர் துஷார் you as a contestant I as a contestant I love you I have a feeling அது இதுல ஏதோ இருக்கு. துஷார் அதை வாசிக்க 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 ஐயோ எங்க இருந்து வாசிச்சு முடிச்ச உடனே பாரு அவர் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோ வேற என்ன பண்ண சொல்ற இதை நான் கொண்டா போக முடியும் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரி சம்பளத்துல வெட்டு வைக்கணும் உள்ள வைமா. அவ கேக்குறா ஏண்டா ஒரு ஒரு நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்ல சொல்ல மாட்டியா? நான் வந்து மனசை விட்டு துஷார் அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட பேசலான்னு வந்தா நீ கண்டெஸ்டன்ட் துஷாராவே பேசி இது ஆதிரையிட்ட போய் சொல்லிட்டு இருக்கும்போது ஆதிரை சொல்லுவா இங்க பாரு கம்ப்ளைண்ட் பண்ணாத நீ இன்னும் கேம்ல இருக்க இன்னும் 4 நாள் இருக்கு சரியா அவன் கண்டெஸ்டண்டா பேசினா எதா இருந்தாலும் வெளியே போய் வச்சுக்கோங்க. இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும் மூடு சரியா சும்மா இப்ப அவன் கேம்ல இல்ல நீ இருக்கி இல்ல மக்கள் இன்னும் உனக்கு ஓட்டு போடணும்ல ஒரு 4 நாள் கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா நீ வெளியே போய் ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு சரி 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 அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் பாட்டு போகுது கனியும் சுபியும் இப்ப விக்ரம் வெயிட் பண்றாரு அரோரா வெயிட் பண்ண மாதிரி உள்ள வர்றாங்க. வந்தோடனே இவர் இப்ப பாக்குறாரு கனி எப்படி பழகணும் சுபி எப்படி பழகணும் இப்ப பாரு 2 பேரும் வந்து என்னை தூக்கி அவங்க தோல்ல வச்சுக்கிட்டு ஜிங்கு நக்கடின்னு ஆட போறாங்க அப்படின்ட்டு இவரு இப்படி காலெல்லாம் லூஸ் பண்ணிட்டு தூக்குறதுக்கு வசதியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க உள்ள வந்து எல்லாரையும் எப்படி இருக்கீங்க கை கொடுக்கறது என்ன ஏய் கனி என்ன மேக்கப் எல்லாம் போட்டு கனியா வெளியே போனீங்க கனியோட தங்கச்சியா உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு பாருங்களேன் நான் குண்டாயிட்டேன் பாருங்களேன் அப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. விக்ரம் வந்து வணக்கம் கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. விக்ரம் இங்க இருக்காரு இப்ப சபரி இங்க இருக்காரு. அவங்க வந்து ஏய் சபரு எப்படி இருக்க விக்ரம் வந்து அப்ப சபரி வந்து விக்ரம் கிட்ட பேசு விக்ரம் 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 நிக்கிறான் பாரு விக்ரம் எப்படி இருக்கீங்க கனி ரொம்ப நல்லா இருக்கேன் அவரு ஓஹோ. அப்புறம் சுபி வருது விக்ரம் எப்படி இருக்கீங்க நீமா நல்லா இருக்கேம்மா வேற என்னமா சொல்லணும் வேற ஒண்ணும் இல்லையா ஏய் நீ எப்படி இருக்க அப்படின்னு போயிட்டாங்க. இவருக்கு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாரு. வியானா வேற உள்ள வந்து இவரை பத்தி தப்பா பேசிச்சுல்ல அப்பவே அவர் சொன்னாரு தங்கச்சியா நினைச்ச வியானா வந்து உள்ள இப்படி சொல்லுது இப்ப கடைசி ஹோப்பு கனியும் சுபியும் தான் அவங்களும் உள்ள வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது சொன்ன மாதிரியே இருக்கு. அவங்க இவரு உள்ள போயிட்டாங்க. இவர் சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னு பெட்ரூம்ல போய் உட்காந்துட்டாரு. சபரிக்கு அரோராக்கெல்லாம் உள்ள இருந்து இவர் கனி சுபி வந்தா இப்படி என்ன பண்ணுவாங்கன்னு பேசுனதுல அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தா இவங்க 2 பேரையும் பத்தி அவர் ஒண்ணுமே பேசல. அப்ப உள்ள போய் உட்காந்துருக்காரு. அப்ப சபரி வந்து ஏய் சும்மா நடிக்கிறாள் கடான்னு அதை போடா நீ வர எனக்கு ஒண்ணும் இல்லடா நார்மலா தான் இருக்கு சரி சரி வான்னு என்னடா பண்ண சொல்ற முறைக்கிறாங்கடா 2 பேரும்
கனி என்னன்னா வந்து நல்லா இருக்கேன் அப்படிங்குது. சுபி வந்து ஆமா நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குது. என்னடா பண்ணேன் நானு, எனக்கு ஒண்ணுமா புரியடா. வியானா வந்து ஒரு மாதிரி பண்றா, இவங்க 2 பேரும் வந்து முறைக்கிறாங்க, எனக்கு தெரியலடா. சரி சரி நீ ஒன்னும் உடையாதன்னா, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. யா ஐ எம் ஃபைன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணாரு, இவங்கெல்லாம் அப்படியே பேசி பேசி உள்ள வரும்போது இவர் எந்திரிச்சு வெளியே போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்ப பிரவீன், துஷார் அவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இவர் வந்து சொல்றாரு, பிரஜன், விக்ரம் அவங்களுக்கே பாவம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கலகலன்னு ஸ்ட்ராங்கா இருந்த ஆளு இப்படி தனியா போய் உட்காந்துருக்கு, அவங்களுக்கு பாவம் ஆயிடுச்சு. விக்ரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன இன்னும் 4 நாள் தான், என்ன அவங்க என்ன பார்த்துட்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது, நீங்க வெளியே போய் எதா இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணி ஏதாவது பண்ணிக்கிங்க, அது பிரச்சனை இல்லை. இல்ல ஐ எம் ஃபைன் ரொம்ப கவலையா இருக்கு அவருக்கு. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஃபைன். அப்போ அரோரா என்ன பண்ணுது, சுபியையும் கனியையும் கூட்டிட்டு போய் என்ன பண்றீங்க, என்னடி என்ன பண்றீங்க, அவர் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாரு தெரியுமா, அங்க பாரு பெட்டி பார்த்தா அங்க தனியா உட்காந்துருக்காரு, எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நானு அதெல்லாம் பேசாத அரோரா, வெளியே போய் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், அப்ப எங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தானே பண்ண முடியும். சரி இப்ப என்ன அவர் என்ன கொலையா பண்ணிட்டாரு, இப்படி பண்றீங்க என்னங்க அப்படின்னு அரோராக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏங்க இப்படி பண்றீங்க, அந்த ஆளு என்ன மிஞ்சி போன என்ன உங்களை பத்தி பின்னாடி பேசிருப்பாரா, வேற என்ன பண்ணுவாங்க, கத்தி எடுத்தா குத்திட்டா, இப்படி பண்றீங்க என்னங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அரோராவே இப்படி கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு அதுக்கு மேல நடிக்க முடியல. ஏய் நாங்க சும்மா பிராங்க் பண்ணி அடி பாவி சொல்ல மாட்டீங்களா, அங்க பாரு அந்த பாவம் அப்படின்ட்டு, சரி நீ போய் அவரை கூட்டு வா, நம்ம இப்படி ஒரு இது பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த பிராங்க்னு உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த லிவிங் ஏரியாவில் வச்சு இவர் கேட்பாரு, வாய் விட்டு கேட்டுருவாரு, கனி எஸ் விக்ரம் கோபமா என் மேல, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அப்புறம் நீ என்ன அப்போ போயிடுவாங்க, என்னங்க கோபமானு கேட்டா இல்லைங்கிறாங்க, ஆனா நின்று பேச மாட்டேங்கிறாங்க, முறைக்கிறாங்க அப்படின்ட்டு கவலையில போய் உட்காந்துருந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது. சரி என்ன இப்ப பிராங்க்னு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு சொல்லல. இவங்க இப்ப வெளியே வர்றாங்க, வெளியே வந்து அந்த கதவு கிட்ட வரும்போது சபரி போய் கூப்பிடுறாரு, மச்சான் இங்க வா, என்னடா சரி வாடா இங்க ஒன்று பேசணும் இங்க வான்னு வர்றாரு. வரும்போது சுபியும் கனியும் வர்றாங்க, இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாரு. சுபி ஓடி போய் பாஞ்சி கட்டி முடிச்சு விக்ரம் மிஸ் யூ விக்ரம் அப்படின்னு இவரு சனியனுங்களா பயத்துட்டேன் நானு. அவர் அவங்கள சனியன்னு திட்டுறதெல்லாம் அவங்க ரசிக்கிறாங்க. எவ்வளவு ஏன் இப்படி பண்றீங்க சும்மா அப்படின்னு அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது, இவங்களுக்கு கண்ணு கலங்குது. கட்டி பிடிச்சி பேசி சபரி எல்லாம் போய் கட்டி பிடிக்க, நம்ம ட்ரால் பண்ணோம்ல அன்பு கேங்குன்னு, அதை இப்ப பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ ஃபைனலி அவருக்கு ஒரு பெரிய திருப்தி, அப்பாடா ஆமா நல்ல வேலை பிராங்க் தான், ஏமா இப்படி பண்றீங்க வயிற்ற கலக்கிடுச்சு மேனுக்கு அப்படிங்கிற மாதிரி பிராங்க்னு சொல்லி அவங்க சேர்ந்துட்டாங்க. இதுல விக்ரமோட எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் சுபி தேடுது, எங்கம்மா நம்ம ஆட்டோக்காரத்தை அங்க இருக்கியா, பார்த்தா வியானா தெல்பத்ரி சிங் எவ்வளோ உட்காந்து இவ கிட்ட போறா. வியானா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், ஏதோ நான் உங்களை நாமினேட் பண்ணேன், வெளியே போய் பார்த்துட்டு வந்து உள்ள நான் உங்களை கூட பழகிட்டு நாமினேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, இதை பார்த்தீங்களா நான் நாமினேட் பண்ணது? நான் பார்த்தேன். எப்போ நாமினேட் பண்ணேன் நான் ஒன்று சொல்லட்டா, வாரம் நீங்கள் யாருன்னே தெரியாத அந்த வாரம் மட்டும்தான் நான் உங்கள் பேரை சொன்னேன். அதுக்கப்புறம் நான் இருக்கிற எந்த வீக்கும், நான் எலிமினேட் ஆகி போகிற வீக்கு முதற்கொண்டு உங்கள் பேர் நான் சொல்லவே இல்லை. நான் பார்த்தேன். நீ என்னத்தை பார்த்தா எந்த வீக்ல சொல்லுங்க, அந்த வெளியே போய் பேப்பர்ல பேர் எழுதி அது அப்புறம் கதவுல கசக்கி எறிவமே அந்த வாரம் நீங்க இப்படி என் பேரை இப்படி காட்டினதை நான் பார்த்தேன். எந்த எபிசோட், இந்த எபிசோட்ல பாத்தீங்களான்னு போது உண்மை வளரிருச்சு. இங்க பாருங்க, நான் எபிசோட்லாம் பார்க்கல, இப்படி தட்டிட்டு போகும்போது ரீல்ஸ்ல அந்த வீடியோ வந்தது. ஏங்க அதை ஏஐல கூட யாராவது மாத்திருக்கலாம்ல. அப்பதான் வியானா ஒத்துக்குது பண்ணாட எபிசோடே பார்க்கல. எபிசோடே பார்க்காம வந்து விக்ரம பத்தி பேசுறது, அவங்கள பத்தி பேசுறது, எபிசோட பார்த்துட்டு வந்திருந்தாலாவது பரவாயில்ல. நீ எபிசோட் பாத்தியான்னு கேட்டாருல்ல, இப்ப நீயே ஒத்துக்கிட்டல. எபிசோட் பார்க்காம எதுக்குமா நீ நடிச்ச கருமத்தை நாங்க பாக்குறோம், நீ பார்க்க மாட்ட, பார்த்துட்டு வந்தாவது பேசிருக்கலாம்ல. யாரோ ஏதோ ஒரு எடிட்டிங்கை போட்டு ஒரு வீடியோவை இது பண்ணி விக்ரம் முதல கண்ணீர் அந்த கண்ணீர் அதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கே. அது மனப்பாடம் பண்ற டைமுக்கு ஒரு வாட்டி எபிசோட பார்த்துருந்தாலும் உண்மை தெரிஞ்சிருக்கும்ல உனக்கு. செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு முத புள்ளியா சொல்லி போட்ட மாதிரி இந்த சனியனை உள்ள விட்டு அந்த செலிப்ரேஷன் ரவுண்டே நாசமாக்கிட்டாங்க அவங்க மூடையெல்லாம் உடைச்சு.
இப்போ சுபி வந்து கேட்டோடனே இல்லை நான் ரீல்ஸ் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா சுபியும் கனியும் வந்து விக்ரமுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ எதுக்கு வியானா கிட்ட போய் சாரி கேட்ட, நீ என்ன தப்பு பண்ண? அப்போ சுபி சொல்லுது, இது என்ன மாதிரியே ஒரு லூஸு, யாராவது கொஞ்சம் ஹர்ட் ஆனால் போய் சாரி கேட்டு. அவள் வந்து அவ்வளவு பேசுற, நீ போய் சாரி கேட்குற, முதல்ல அதை ப்ரூவ் பண்ணால அவ அப்படின்னு அவ பேசினதெல்லாம் பொய் தப்புங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்து 100வது நாள் அப்படின்னு ஒரு பெரிய சாக்லேட் கேக் அனுப்பி எல்லாம் வெட்டி கொண்டாடி சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் 101வது நாளுங்க வாட்டர் மிலோன் அட்டகாசம் ஆரம்பம். திவ்யா உன் மடியில படுத்துக்கவன், ஏய் முடிஞ்சிடும் உனக்கு அப்படின்னு அது ஃபன்னா போனது. கொஞ்சம் சண்டை வந்தோடனே எல்லாரும் வந்து அதான் அவங்க பிடிக்கலன்னு சொல்றாங்களே ஏன் கேட்கிற அப்படின்னா, அவங்க மட்டும் என்ன பர்மா பொம்மைன்னு சொல்லலாமா, அதுக்கு இதுக்கு சரியா அதான் சொன்னியான்னு கேட்க. ஆமா பர்மா பொம்மைன்னு சொன்னேன். பர்மா பொம்மைன்னு சொன்னா நீ வந்து சூனிய பொம்மைன்னு சொல்லலாம். இவர் எப்படின்னா அவங்க நம்மள திட்டுனோன்னு இப்ப பதிலுக்கு நம்ம திட்டுறதுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல, அந்த திட்டுறத வந்து ரொமான்ஸா மாத்திடுறது. அப்ப யாராவது வந்து கேட்டா அவங்க அப்படி சொன்னதுக்கு தான் நான் இப்படி சொன்னேன், அதுவும் இது ஒன்னாடா பண்ணாட, உன்னை பர்மா பொம்மைன்னு திட்டுனா வந்து மடியில படுப்பியா, ஏறுமா மாடு. அது ஒரு மதம் சொல்றாரு, திவ்யா நீ எல்லாம் ரொம்ப வாய் தெரியுமா, 70 நாள் உள்ள இருக்கிறதுக்கு உனக்கெல்லாம் டாப்ல வாரதுக்கு தகுதியே இல்லை. திவ்யா தானே வெளியே போச்சு, இப்ப நீ 100 நாளும் உள்ளே உட்காந்துருக்க, அப்படி தகுதி இருந்துக்கிறவங்க எல்லாம் என்னடா பேச்சு பேசுற. அதுல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் குழம்பி அந்த ஆளுக்கு திட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் லேட்டா சாண்ட்ராவோட என்ட்ரி உள்ள வருது. உள்ள வந்த உடனே எல்லாருக்கும் கட்டி பிடிச்சி வணக்கம் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி கையில ஒரு பூ எடுத்துட்டே வர்றாங்க. உடனே நீல் டவுன் பண்ணி பிரஜன் கிட்ட 20 நாள் ஒன்ன பிரிஞ்சு இருந்ததுலதான் நீ எப்பேற்பட்ட ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சது. என்னவோ தெரியல, புருஷன் உள்ள வந்தா பொண்டாட்டி இருக்க மாட்டேங்குது, பொண்டாட்டி வெளியே போனா புருஷன் உள்ள வந்துடுறான். என்ன விஜய் டிவி அவங்க குடும்பத்தை வச்சு என்ன விளையாடுறாருன்னு எனக்கு என்ன தெரியல. உள்ள வந்துருச்சு ஃபைனலா வந்து ரோஸ் எல்லாம் கொடுத்து கட்டி கிட்டி எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் அவ அப்படியே அந்த பக்கம் சிரிச்சு பேசிட்டு இருக்காவ. அமித் இங்க எப்படியோ உட்காந்துருக்காரு. அப்ப அமித் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, நான் எல்லாம் ஒன்னும் போய் பேச மாட்டேன் அப்படின்னு அந்த சத்தம் கேட்டுருச்சு அவருக்கு. அமித் அமித் ஐயோ நீ இருக்கேன்னு எனக்கு தெரியல அமித், அதான் உன் குரல் கேட்டுதான் அமித் நான் வந்தேன் அமித் அப்படின்னு கட்டி பிடிக்கும் போது என்ன பண்றேன் அமித், என்னடா ஒண்ணும் இல்ல நான் நல்லா இருக்கேன் சொல்லு. ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா அப்படி பண்றவா, பொங்கி அமுக்கி வச்சிருந்தவரை பொங்கிட்டாரு, ஏன்டா அப்படி பண்றவா, என்ன பேசுன, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா. உடனே நான் என்ன பேசுனேன், இப்ப ரெண்டாவது நடிக்காத, என்ன பேசுனேன்னு கேட்கிறேன், இப்படி எல்லாம் பேசுனேன். ஏய் நான் அப்படி சொல்லல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, பார்த்துட்டேம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டேன், விடுமா விடுமா அப்படி கையை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அமீன், இப்படி பண்ணாத அமீன், நான் அப்படி சொல்லவே இல்லை அமீன், நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அவரு சரி 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 விட மாட்டேங்குது. தான் மேல இருக்கிற கரையை தொடக்கிற வரைக்கும் விட மாட்டேங்குது. இப்ப தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ண தப்ப பார்த்துட்டாங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க. சாரி 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 அமித், நீங்க கூலாகிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாரு. இவரு ஐயோ விட மாட்டா போல இருக்கு. இப்போ சரி சரி அக்செப்டட், சரி சாரி 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 ஆளை விடுமா அப்படின்னு ஒரு தடவை கட்டி பிடிச்சி ஆளை விடு அப்படின்னு விட்டாச்சு. ஏன்னா அமித் எல்லாம் வந்து ட்ரூ ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு கிடைச்சா, ரொம்ப நேர்மையான ஒரு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட நம்ம நேர்மையா இல்லைன்னா இப்படிதான் டிசப்பாயிண்ட் ஆகுவார் அந்த ஆளு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை சாண்ட்ரா கெடுத்துக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பாட்டு கதவை திறந்தா வினோத், ஆஹா மொத்த வீடும் அதான் சொல்றது, ஒரு ஆள் அந்த வீட்டை என்ன பண்றாருங்கிறது நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். மொத்த வீடும் கலகலன்னு ஆயிருக்கு. இவ்வளவு நேரம் டல்லா போயிட்டு இருந்தது, வினோத் என்ட்ரி ஆனோடனே கலகலன்னு போயிடுச்சு. அமித் போய் அவரை தூக்கி மச்சான் உன்னைய தாண்டா மிஸ் பண்ண, நேற்று 100வது நாள் கேக் வெட்டும் போது நீ இருந்திருந்தா எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு அடுத்த நாளே வந்துட்டியா மச்சான் அப்படின்னு எல்லாம் போய் கலகலன்னு பேசும்போது அரோர் அந்த பக்கம் இருந்து இல்ல பிளான் பண்ணி வெளியனுப்பிட்டு எல்லாரும் பழி போடுறாங்க. சரி சரி அதை நான் இல்ல சொல்லல, நான் சொன்னேனா உன்னைய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினேனா, இது நான் சுயமா எடுத்த முடிவுன்னு ஸ்டேஜ்லயே சொல்லிட்டு போயிட்டேன். இல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க, நான் பேசினேனா இல்ல இல்ல அதெல்லாம் விடு. நீ நான் போனது கல்லூரியா இல்ல 18 லட்சம் போச்சு கல்லூரியா சிரிச்சுட்டேன். சிரிச்சு எல்லாரும் சிரிச்சு சிரிப்பு உண்டாக்கிட்டாரு.
அதுக்கப்புறம் பார்த்தா ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் உட்கார வச்சு இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைன்னு ஒரு ஏவி. இந்த வாரம் முழுக்க ஏவி தான், ஏவி ஏவி ஒரு இமோஷன்ஸுக்கும் ஒரு ஏவி. இவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்க, கோவ ஏவி அப்படின்னு இவங்க சண்டை காட்சி எல்லாம் போகுது, சந்தோஷ ஏவி அப்படின்னு இவங்களோட காமெடி எல்லாம் போகுது, இமோஷனல் ஏவி அப்படின்னு அழுதெல்லாம் போகுது. பிரிச்சிருக்காங்க இமோஷன்ஸ் வாரியா ஏவியை பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 102வது நாள் பொங்கல் செலிப்ரேஷன். காலையில வாட்டர் மிலனுக்கும் ரம்யாவுக்கும் ஒரு சண்டை. குடிக்க வச்சிருக்கிற பாலை எடுத்து ரம்யா எல்லாருக்கும் கொடுத்து விட்டு ஒளிச்சு வைக்குது. எங்களுக்கு பால் கிடைக்க மாட்டேங்குது. ரம்யா சாப்பாடெல்லாம் ஒலிக்குது. அதுல ரம்யா வந்து ஏய் வாட்டரே, நம்ம இருக்க போறத 2-3 நாள் பேசாம இரு, நீ பேசுறதெல்லாம் கேட்டு அடங்கி போகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது சரியா அப்படின்னா அதுல ஒரு சலசலப்பு. அதுக்கப்புறம் நம்ம கானா வினோத்துக்கும் வாட்டர் மிலனுக்கும், கானா வினோத் வந்து பொங்கல் நாளைக்கு மாட்டு பொங்கல், கொம்பெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர பேர் சொல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து காக்கா வினோத் அப்படின்னு கலாச்சிக்கிட்டு அதுல ஒரு பிரச்சனை. வாட்டர் யாரை பத்தியோ பேசிக்கிட்டு இருப்பாரு, வினோத்தை பத்தி. ஏதோ வினோத் வந்து ரொம்ப உருவ கேள்வி பண்றாக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திவாகர் இந்த பிரவீன் போய் வினோத்தை கூட்டிட்டு வருவாரு. வந்து அந்த ராஜா சின்ன ரோஜா படத்துல ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன ராஜா சின்ன ரோஜா காட்டு பக்கம் போனாரா அப்படின்னு வாட்டர் மிலன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்து அந்த பாட்டை 2 பேரும் பாடுறாங்க. ஏன் பாடுறாங்கன்னு தெரியல, அந்த பாட்டு பாடுறாங்க. வாட்டர் மிலனும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு பாடிட்டு இருந்தவங்க அந்த பாட்டுல வர்ற ஒரு சென்டென்ஸ், அந்த குரங்கு வேணும் ஆமா அதை பிடிச்சி தாங்க, ஆமா அந்த குரங்கு வேணும் ஆமா அதை பிடிச்சி தாங்க ஆமான்னு அவரை குரங்கு அப்படின்னோடனே அந்த குரங்கு அந்த இது வாரத்துக்காண்டி தான் அந்த பாட்டை படிச்சிருக்காங்க. இவங்க கலாய்ச்சிட்டு இந்த ஆளுற குணம் தெரிஞ்சு சைலண்டா இருக்காங்களா, இந்த ஆளு பொங்குறான். இந்த ஆளு பர்சனலா பொங்குறான். ஓ மூஞ்ச பாத்திருக்கியா நீ பிரவீன் கண்ணாடியில, உன்னையும் ஒரு பொண்ணை மதிச்சு கல்யாணம் பண்ணிருக்க. பிரவீன் வந்து நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ என்ன வேணாம்னு சொல்லி உன்னை துச்சத்துக்கு நான் கணக்கு எடுத்து எப்பா யாருக்குப்பா குரங்கு வேணும், குரங்கு யாருக்குப்பா குரங்கு வேணும் அப்படின்னு அவங்களும் கலாய்க்கிறாங்க. இவரும் பர்சனலா கலாய்க்கிறாரு. குரங்குன்னா நீ அவனை எருமைன்னு சொல்லிட்டு போ, பொண்டாட்டியை பத்தி தான் இருக்கக்கூடாது சரியா, உனக்கு இழுத்தா என்னத்தையெல்லாம் இருக்கணும், நல்லாவா இருக்கும், பொத்திக்கிட்டு இருக்கணும். சொல்றாரு நீயே சொல்லியிருக்கல என் பொண்டாட்டியை நான் சந்தேகப்பட்டிருக்கேன், நீ தான் சந்தேகப்படானி, ஏதோ உன் பொண்டாட்டி ஒன்று தள்ளி வச்சிருக்கு அப்படி இப்படின்னோடனே எல்லாரும் வந்துட்டாங்க. விக்ரம் எல்லாம் என்ன பர்சனலா போயிட்டு இருக்கு, என்னது 2 பேரும் நிறுத்துறீங்களா, இங்க செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு வந்திருக்கோம், நீங்க என்ன வேணாலும் பேசிக்கிங்க, ஆனா கேட்டுட்டு இருக்கோம் நாங்க. ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கு எங்களுக்குலாம். சந்தேகப்பட்டவன் பொண்டாட்டி ஒதுக்கி வச்சு என்னது வாட்டர் பேசாம இரு, அவன் பேர் சொல்லி பேசினா மட்டும் நீ பேசு, இல்லாட்டி அவனை திட்டுறதுன்னா ஏதாவது பண்ணிக்க சரியா, சும்மா இந்த மாதிரி இதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னா அதுல ஒரு சண்டை. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு கோலம் போட்டியில பிக் பாஸ் சொல்லிட்டாரு, கோலம் போட்டி கண்டிப்பா அது மாட்டு பொங்கல் தீம்ல தான் இருக்கணும், கண்டிப்பா அதுல நீங்க மாடு வரையணும். அப்ப வினோத் பிக் பாஸ் கவலையா படாதீங்க, நான் பார்த்து வரைஞ்சிடுறேன். இப்ப இவர் வந்து ஏதோ சொல்ல வர சபரி உன் பேர் சொன்னாரா, உன் பேரை சொன்னா சொல்லு நான் கேட்கிறேன், பேரை சொல்லலன்னா இவர் அடக்குறாங்க. வினோத் பண்றது தப்புதான், ஆனா இந்த ஆளுக்கு இப்படிதாங்க பண்ணணும். எல்லாரும் போய் கூப்பிட்டு கேக்குறாங்க ஏன் வினோத் இப்படி பண்றேன்னு. இங்க பாருங்கப்பா, நான் அவனை பத்தி பேசல, நான் அவன் பேரே இழுக்கலன்னு. இங்க பாரு, நீ அவனை ஏமாத்தலாம், நீ சொன்னாலே யார சொல்றன்னு உலகத்துக்கே தெரியும், நீ இந்த பேரை சொல்லலைங்கிற ஒரு இதை வச்சு எங்க கிட்ட விளையாடாத, பேசாம இருப்பா அப்படின்னு. இங்க பாருப்பா, நான் பேரெல்லாம் சொல்லல, நான் வேற யாரையோ சொன்னேன் அப்படின்னு அதுல ஒரு போட்டி. அதுக்கப்புறம் பார்த்தா அவரு வரைகிறாரு, பீன் பேக்ல அவர் இப்படி படுத்திருக்காரு. சேதப்பாயா மாடு ஷேப்பு மாறுதுல்ல, அப்படியே வரைஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி எல்லாம் வச்சு பாக்குறாரு. ஒரு மாதிரி மாடு வந்துருச்சு. ஜட்ஜஸ் எல்லாம் வந்து இந்த மாடு நல்லா இருக்கு, அந்த மாடு நல்லா இருக்கு. என்ன சார் உங்க மாடு ஒரு மாதிரியா இருக்குன்னா, ஒரு இடத்துல உட்காந்து அங்க இங்கே ஓடிக்கிட்டு இருந்தா பாருங்க, எனக்கு வரையவும் வர மாட்டேங்குது, சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. அவரு காக்கா வினோத் அப்படின்னு. இங்க பாரு, நான் உன் பேர் சொன்னேன்னா நீ மட்டும் இதுக்கு வினோத்துங்கிற, நான் வேற வினோத்தை சொன்னேன். சபரி சொல்லாரு, இந்த வீட்டுக்குள்ள ஒரு வினோத் தான் இருக்காரு, அவளா நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அதுல ஒரு பிரச்சனை சொல்லாரு. ஒரு இடத்துல உட்காந்தா தானே வரைகிறதுக்கு, அங்க போகுது எந்திரிச்சு போகுது, கண்டிச்சுக்கு போயிட்டு வருது, ஒரு இடத்துல இருக்கானே பார்த்து வரைகிறதுக்கு என்ன சார் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த கயிறு இழுக்கும் போட்டி அதெல்லாம் வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் இப்ப 103வது நாள் மாட்டு பொங்கல். அப்பதான் காலையில எந்திரிச்சிருக்காங்க.
வாட்டர் மெலனும் கலையும் அந்த பெட்ல அப்படியே படுத்திருக்காங்களா. அப்பதான் எந்திரிச்சிருக்காங்க. மூஞ்செல்லாம் யாரும் கழுவல. கானா வினோத் காலையிலே கலை என்னன்னா குளிப்பாட்டி கூட்டி வந்துரு, வெளியே கட்டிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வாட்டர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சீக்கிரம் கலை, லேட் ஆகுது, ஒரு பிக் பாஸ் வந்துருவாரு, பெயிண்ட் அடிக்கணும், எவ்வளவு வேலை, நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுனா நீயும் குளிச்சுட்டு வந்துரு அப்படியே. அப்ப பிரவீன் வந்து நல்ல நாள் காலையிலே இப்போ உரண்டை இழுக்கிறதுக்கு வருவேன், வந்தான்னா பீஸ் ஆஃப் மைண்ட் ஆஃப் பண்ணிடுவான்னு சொல்லி வாய்ப்புடல வர்றாங்க. சொக்கா போடல. அந்த சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணி பாருங்க. கானா வினோத் பிரவீன் எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க கிச்சன் ஏரியாவில். இவர் பெட்ரூம்ல இருந்து மூஞ்சி கழுவல, முடியெல்லாம் பறந்து இருக்கு, சொக்கா போடல, ஒரு ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு மைக்கையும் குறுக்கால போட்டு இங்க பாரு என் கூட நீ சண்டைக்கு நின்று ஜெயிச்சு காட்டு பாப்பான். ஏய் ஒரு அடிக்கு தாங்குவியா? அவர் சொல்றாரு நான் பெரிய ரவுடி தெரியுமா, உன்னையெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவேன், ஒரு அடிக்கு தாங்க மாட்டான் அப்படின்ட்டு. இப்போ கானா வினோத் இங்க நின்று இப்படி அவர் பேச பேசாங்க பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து யாரு கானா வினோத் கிட்ட. அப்புறம் போற வழியில டைனிங் டேபிள்ல, இதுதான் டைனிங் டேபிள் அப்படின்னா, ஒரு அடிக்கு தாங்க மாட்டான், டைனிங் டேபிள் ஒரு குத்து. சிரிக்கிறாங்க எல்லாரும், சிரிக்கிறாங்க. நீங்க சொல்லும் போது சிரிப்பாங்க. ஒருத்தன் மிரட்டுறான், தூக்கி போட்டு அடிச்சிருவேன், என் கூட சண்டைக்கு வந்து ஜெயிச்சு காட்டு, நீ ஆம்பளையா இருந்தா ஜெயிச்சு காட்டு, ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன் மிரட்டுறான். கானா வினோத், பிரவீன், சபரி, திவ்யா எல்லாரும் சிரிக்கிறாங்க. திவ்யா வெளியே வந்து சிரிச்சு சிரிச்சு சொல்லுது, லூசா இருந்தாலு ஏன்னு கேட்க, ஏயா கானா வினோத்தோட கத்துறன்னு கேட்டதுக்கு என்னை ஒண்டிக்கு ஒண்டி சண்டைக்கு வேணா கூப்பிடுறாங்க, என்ன லூசு மேல இருப்பானா அப்படின்னு இந்த சிரிக்கிறாங்க. இவரு பெரிய ரவுடி போல இருக்கு, பெரிய ஒரு ரவுடி. சொக்காய் போடாம உள்ள வந்துட்டு மேசையை குத்திட்டான், ஒரு மேசையை குத்திட்டான் போல இருக்கு, வலிச்சிருச்சு, அதுக்கப்புறம் குத்தல. யோ அந்த ஆளு நெஜ ரவுடியா? ஏன்னா பார்க்கும் போதே தெரியுது ஒரு அடிக்கு தாங்காதது யாருன்னு. நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு ஏதோ பண்ணு, ஆனா கடைசியில பாரு ஒரு ரவுடிசம் உள்ள வந்து சிரிப்பாயிருச்சு, எல்லாரும். அதுக்கப்புறம் உங்களுடைய கோவங்களை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஏவி, கோவ ஏவி ஒன்று போகுது. அதுல இருந்து சண்டையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கெமிக்கும் கானா இந்த வாட்டர் மிலனுக்கும் நடந்த ஒரு சண்டை ஒன்று. கெமி ஏதோ பேச வாட்டர் மிலன் ஏதோ பேசிட்டே இருக்காரு, அது ஃபுட்டேஜ் போகுது. அப்போ அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு கானா வினோத் கீழே இருந்து தூக்கி போட்டு மிதிமா கெமி, அவனை தூக்கி போட்டு மிதி அப்படின்னா இவர் இங்கே இருந்து அப்படின்னா பிரஜன் வந்து ஏப்பா கொஞ்சம் இருப்பா பேசாம இருப்பா அப்படின்னோடனே கானா வினோத் கீழே இருந்து அவரை பார்த்து துப்புவாரு. இவரும் டக்குன்னு அப்படி துப்பிடுவாரா. பிரஜன் வந்து அவர் துப்புனதை பிரஜன் பார்க்கல, இவர் துப்புனதை பார்த்துட்டாரு. என்ன சார் என்ன பண்ணிக்கிறீங்க அங்க கேளுங்க சார், இது ஒண்ணு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஏவி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஏவி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே பிரஜன் வந்து என்னதான் மொட்டா இருந்தாலும் 10 படம் நான் சைன் பண்ணிருக்கேன்னு சொன்னாலும் தான் ஒரு பூமர் என்பதை அப்பப்போ காட்டுறாரு. அவரை மிரட்டிட்டு இருங்க எல்லாரும் இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும். எந்திரிச்சு பிளாஸ்மா முன்னாடி வந்துட்டு, வாட்டர் நான் என்ன சொன்னேன், நாம் எதை விதைக்கிறோமோ அவன் தாயா துப்புனா முதல்ல அதை கேப்பியான்னு இவர் யாருக்கிட்ட கத்திட்டு இருக்கேன், என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நானு, என் கிளாஸை கெடுக்கிறியா? சண்டைக்கு போனா போங்க சார். நம்ம அயன் பட தாசன் மாதிரி தான், என் நடா சும்மா நொச்சுன்னு குத்திக்கிட்டு போனும் ரத்தம் வர எடுத்தியா சொர்வு கதை முடிஞ்சு அப்படி இருக்க சார். நீங்க எல்லாம் சண்டைக்கு வராதீங்க சார். ஒருத்தனை மிரட்டிட்டு அங்க போயிருந்து நாம் எதை விதைக்கிறோமோ என்ன தப்ப விதைச்சு என்ன வந்துட போகுது. நீ இப்ப கிளாஸ் எடுத்தோடனே சரி சார்னு ஒத்துக்கிட்டு போறாங்க. என்ன சார் நீங்க இதுதான் சார் பூமரு. அதெல்லாம் அப்ப சார் நீங்க சொல்றதுன்னு உட்கார வச்சு கேட்கறதுலாம் அப்ப. இப்ப எல்லாம் நம்ம தாசன்னா தான் துப்புனதோட என்ன துப்புற எது துப்புற பேசாம உட்கார, அதுதான் சார் இப்ப ஒர்க் பண்ணும். இப்ப போயிட்டு உட்காந்து நாம் எதை விதைக்கிறோமோ அதுவாவே மாறுவோம். இப்ப தர்பீஸ் கிட்ட ஏச்சு வாங்கினியா, அப்ப இவருக்கு தர்பீஸுக்கும் சண்டை. நீ தான் துப்புன அவன் துப்புனா அதுக்கப்புறம் தான் நான் துப்புனேன் என்ன பேசுற அப்படின்னு நீ இந்த டிராமால எங்கே போடாது யாரு டிராமா போடுற அப்படின்னு சண்டை வரும்போது கானா வினோத் பிரஜனை போயிட்டு சார் 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 சார்
ஒரு ஆப்பிள் வச்சுக்க கையில சப்ப மேட்ருக்கு போய் நீங்க என்ன சார் இப்ப அந்த ஆப்பிள் கொடுத்தா சண்டையை நிப்பாட்டிடுவான் பாருங்க அப்படின்னு எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. இந்த ஆளுற சண்டை எல்லாமே சிரிப்புலதான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சண்டி கவினும் உள்ள வர்றாங்க. உள்ள வந்து கொஞ்ச நேரம் அவங்க ஏதோ ஒரு புது படம் நடிக்கிறாங்களா சேர்ந்து, அதுக்கு ஒரு ப்ரொமோஷனை பண்ணிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு எல்லாரையும் கலாச்சிட்டு போயிட்டாங்க. உள்ள வந்து நம்ம கவின் வந்து கானா வினோத்கிட்ட நீ பொட்டி எடுத்துட்டு போனது என்னைய அட்டாக் பண்றாங்க, நீ எடுத்துட்டு போனதுனால தான் அவனும் எடுக்கிறான் பாரு அட்டாக் பண்றாங்கன்னு கை கொடுத்து பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் பொட்டியும் பேசிட்டு அவர் நாச்சே பண்றாங்க பொட்டியும் பேசுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் நைட் உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபைனலிஸ்டா மட்டும் வெளியே கார்டன் ஏரியாவுக்கு கூப்பிட்டு மற்ற எல்லாரும் உள்ள ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பெரிய ஏவி அவங்களுக்கு அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் எல்லாம் வச்சு அவங்கள நிக்க வச்சு அது வளமையா பண்றது. பிக் பாஸ் அவங்க கிட்ட 5 நிமிஷம் பேசுவார், அவங்க ஊன்னு அழுவாங்க. இதோட அந்த எபிசோடு முடியுது. 4 ஃபைனலிஸ்ட்டுக்கும் 4 இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் 104வது நாள் 4 ஃபைனலிஸ்ட் மட்டும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போங்க. ஏன் நாங்க மட்டும் போங்க சார். உள்ள போனா சலூன் செட்டப்ல எல்லாம் போட்டு 4 பேர் நிக்கிறாங்க. பரட்டையா இருந்த சபரிக்கெல்லாம் ஹேர் கட் பண்ணி முட்டியெல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு ஏதோ அந்த ஸ்ட்ரைட் மாதிரி எல்லாம் பண்ணி க்ரீம் எல்லாம் பூசி இதெல்லாம் பண்ணி நாளைக்கு ஃபைனல்ஸ்ல எல்லாரையும் ரெடி பண்ணியாச்சு. இவங்க உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம் பெட்டி வந்துருச்சு. இப்போ நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி. வாங்க ஒரு தடவை உட்காருங்க, இந்த சீசனுடைய கடைசி ஏவியை காட்டுறேன். எல்லாருக்கும் கவலை ஆயிடுச்சு. இப்போ வந்து சோக ஏவி, இந்த வீட்டுக்குள்ள நீங்க நட்பா இருந்தது வந்தது அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு எல்லாரும் கனியக்காலம் அழுது மைய வீட்டுல இந்த செத்த வீட்டுல அழுற மாதிரி ஒப்பாரி வச்சு அழுது கனியக்காலம். பிரவீன் எல்லாம் அழுறாரு. பிக் பாஸ் சொல்றாரு நான் எல்லாரோட பேரையும் ஒரு தடவை சொல்ல போறேன். இதுதான் இந்த வீட்டுல இந்த ஜேர்னில உங்க பேரை நான் சொல்ற கடைசி தரம். அவங்க போறாங்க வீட்டை விட்டு போனா பிக் பாஸ்ல குரல் கேட்காதுல்ல. அமித், பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, அவங்க இவங்க கெமி எல்லாரும் பேரையும் சொன்ன எல்லாருக்கும் சரியான கவலை. எல்லாரும் கார்டன் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு பேட்ட படத்துல இருந்து உள்ளால பாட்டை பிளே பண்றாரு. எல்லாரும் ஆடுறாங்க. ஆடி முடிச்சுட்டு கதவை திறந்தோடனே எல்லாரும் போறாங்க. எல்லாரும் பாய் சொல்லிட்டு போனோடனே நமக்கே அந்த வீடை பார்க்கும்போது அப்படி இருந்தது அந்த வீடு. என்னங்க இவ்வளவு எம்டியா இருக்கு அப்படின்னு. இப்போ உள்ள இருக்கிற அந்த 4 பேருக்கு எப்படி இருக்கும்? இப்போ 24 hours அங்க அப்படி இருக்கணும். பார்த்தா அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இவங்க அப்படியே சைலண்டா உட்காந்துருக்காங்க. சபரி சொல்றாரு மச்சான் கண்ணை மூடினாலே அந்த ரீல்ஸ்ல வர்ற மாதிரி இந்த வீட்டுல நடந்த சம்பவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறாரு. அவ விக்ரம் சொல்றாரு அப்படித்தாண்டா வரும், 100 நாளா அதை மட்டும் தான்டா பாக்குறோம், வேற நம்ம எதையுமே பார்க்கல. நான் எவ்வளவு கதை இன்ட்ரெஸ்டா சொல்லிட்டு அவனை பார்த்து 100 நாள் ஆமாச்சா அப்படின்ற இவருங்க என்னன்னு கேட்டா சாரி மச்சான் என்னடா மச்சான் சோத்தை தின்னுட்டு வந்த தூக்கமா நீ வேற இன்னைக்கு கொஞ்சம் லெந்தா பேசிட்டு இருக்க, எனக்கு தூக்கமா வருது, நான் சீக்கிரம் முடிய போகுது. அப்புறம் பிக் பாஸ் 4 பேரும் உட்கார வச்சு பேசிட்டு சொல்றாரு இப்போ உங்கள்கிட்ட நான் பேசுவேன், நீங்க என்கிட்ட பேசுவீங்க. இதோட ஜியோ ஹாட்ஸ்டார்ல லைவ் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இப்ப 100 நாளா அவங்கள பார்த்தவங்க இப்ப நீங்க அவங்களுக்கு பாய் சொல்றதோட நாங்க லைவ் நிப்பாட்ட போறோம். லைவ் கட்டா போதும். உங்களோட டெய்லி வாழ்க்கை காலையில எந்திரிச்சதுல இருந்து நீங்க பல்லு தேய்க்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உங்களோட வாழ்க்கைய 100 நாள் ஃபாலோ பண்ணின மக்களுக்கு நீங்க இப்ப பாய் சொல்லுங்க. விக்ரம்லாம் சொல்றாரு எங்க அம்மாவே என்னைய 24 hours பார்த்துட்டு இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களை பாத்தீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்னு எல்லாரும் கண்கலங்கெல்லாம் சொன்னோன்னே பிக் பாஸ் வந்து ஓகே 3, 2, 1 கச்சாக் லைவ் கட் எபிசோடு முடியுது. அப்போ இதோட இப்போ லைவ் எல்லாம் நமக்கு தெரியாது, நாளைக்கு எபிசோட் தான் பார்க்கணும். ஸோ அன்னைக்கு நைட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு அது ஃப்ரீ டே மாதிரி. 4 பேருக்கு அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு கிச்சன் எல்லாம் அந்த கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கவலையா இருக்குல்ல, ஓகே இனி க்ளீன் பண்ண தேவையில்ல. அதாவது இந்த செட் இங்கே தான் இருக்கும், அடுத்த வருஷம் வந்து பார்த்துக்கலாம்னா இல்லை, அதை கலட்டி குப்பையில போட்டுறாங்க. ஸோ 100 நாள் உங்களோட வாழ்ந்த அந்த செட்டும் கலைந்து விடும். திவ்யா வந்து வின் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, சபரி ரன்னர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சு அடிபடுது. அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத நாளைக்கு எபிசோட்ல வந்து பார்ப்போம். நாளைக்கு கமருதீன் எல்லாம் ரெட் கார்டு கொடுத்த கமருதீன் வந்து ஸ்பெஷல் இன்விடேஷன்ல ஃபைனல்ஸுக்கு இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வருது. என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வளவுதான், நாளையோட நம்ம பிக் பாஸ் வீடியோஸுக்கு ஒரு ஸ்வாகா போட்டுட்டு
அப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அது இப்போ பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த தடவை தான் நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கோம். இந்த பிக் பாஸை வந்து இக்னோர் பண்ணவும் முடியல. ஏன்னா மீம்ஸ் அது இதுல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் போட்டு நம்மளை பார்க்க வச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம இக்னோர் பண்றதுக்கு ஒரே வழி இந்த சீசன் முடியணும். எப்படா ஜனவரி வருது இல்ல முடியுது இல்லன்னு பார்த்துருக்கேன். சொல்ல போனா இன்னைக்கு தான் உண்மையான பொங்கல். பொங்கல் இன்னையில இருந்து நமக்கு எல்லாம் நல்ல காலம். இந்த வாரம் முழுக்க பிக் பாஸும் ஏவி எல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் ஷோ மூட்டை அவுத்து பாக்குறாரு. முடியல, கல்லு மாதிரி இருக்கு. ஏன் சொல்லுங்க, யாரு கூடயுமே கனெக்ட் ஆகல. ஃபுல்லாவே நெகட்டிவிட்டி, ஒரு மாதிரி யாரு கூடயுமே கனெக்ட் ஆக முடியலன்னா பாத்துக்கோங்களேன். பிக் பாஸ் எல்லாம் இந்த நெஞ்ச உருக்குற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போடுறாரு. உங்கள் பேரை கூப்பிடுவது இதுவே கடைசி நம்ம. அப்புறம் இதோட லைவ கட் பண்ண போறோம். நீ நேத்தே கட் பண்ண, இன்னும் பண்ணலையா? கட் பண்ணிட்டு போடா. அந்த மாதிரி தான் நமக்கு ஆகுது. செலக்ட் பண்ண கண்டெஸ்டன்ஸ் அப்படி. திவாகர், கலையரசன், அரோகரா வந்தாரு. ஏதாவது பண்ணணும்ல. அப்ப மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், குளிச்சுட்டு வாடா கலைன்னு அவர் கூப்பிட்ட கதை சொல்லும் போது தூங்கிருக்காரு. ஓ ஓ ஓ சாரி மறந்துட்டேன். இல்ல இல்ல இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நான் தூங்கல. இப்ப நான் எடிட் பண்ணும்போது பாப்பேன் அந்த மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்ன நேரம் தூங்கி இருக்கேன். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அழுத்து வச்சு சாப்பிட்ட உடனே வந்துட்டேன். இவரு கலைய பத்தி நீ பேசவே இல்லையா? அப்ப நான் கலைய பத்தி பேசும்போது நீ தூங்கிட்ட. ஆமா ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கலை சொன்னீங்கல்ல, அப்படியே மங்களாக அந்த கலையை பத்தி பேசும்போது அம்மா எப்படி நடத்துவாங்க. நம்ம பையன் திடீர்னு டியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கான். டியூப்ல உட்காந்து பேசுற மாதிரி எங்கேயோ இருந்து பேசுற மாதிரி கேக்குது. வருதா? கலை குளிப்பாடி கூட்டிட்டு வா. அவ பார்வதி உள்ள வந்த சர்ப்ரைஸ் என்ட்ரிய பத்தி பேசும்போது அந்த பார்வதி நீ தூங்கிட்ட வந்து. பார்வதி இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் தூங்கல. இவரு மனசுல வந்துருப்பாளோ? இல்ல இல்ல சீச்சி இருக்காது விட மாட்டாங்க. எனிவேஸ் இவ்வளவுதான் நடந்தது இந்த முறையெல்லாம். நோ எமோஷனல் பாண்டிங். அந்த சீசன் 1, 2, 3 எல்லாம் நடந்த மாதிரி அவங்க போகும்போது நமக்கே கஷ்டமா இருக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சீக்கிரம் எபிசோட முடிங்க சார்ங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சீசன் அப்படித்தான் இருந்துச்சு. சாரி டு சே. நாளைக்கு யாரு வின்னர் அப்படிங்கிற ஒரு நியூஸோட நாளைக்கு இந்த ஃபைனல் எபிசோட் ஆஃப் பிக் பாஸ் சீரிஸ் வீடியோவோட வர்றேன். Until then, it's Damsik family signing off. Take care. Bye.